இன்றைக்கி சாக்லேட் பாதாம் பர்ஃபி பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட்டு 1 கப்பு பாதாமை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு இந்த மாதிரி தொலியை எடுத்துட்டு வைக்கணும். 1 கப்பு தொலி உரித்த பாதாமுக்கு 1.5 கப்பு சுகர் வேணும். அரைக்கிறதுக்கு 1 கப்பு பால், கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, டெக்கரேஷனுக்கு பிஸ்தா கொஞ்சம், 1 ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். நம்ம இப்போ பாதாமை பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாதாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாண்லி எடுத்து வச்சுக்கலாம். வாண்லியில் அரைச்ச பாதாம் போட்டுக்கலாம். 1.5 கப்பு சுகர் போட்டுக்கலாம். கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கிளற வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம நல்லா கிளறலாம். இந்த சாக்லேட் பாதாம் பர்ஃபி எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அந்த கோகோ ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட் வேண்டான்னு சொன்னால் கோகோ பவுடர் அவாய்ட் பண்ணால் ஆர்டினரி பாதாம் பர்ஃபி. கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொக்கோ பவுடர் இல்லைன்னா பூஸ்ட்டு ஆர் போன்விட்டா போட்டுக்கலாம், சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த சாக்லேட் பாதாம் பர்ஃபிக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறணும். எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது நல்லது. ஈவன் சுகருக்கு பதிலாக வெல்லம் போட்டும் பண்ணலாம் இந்த பாதாம் பர்ஃபி. நான் இன்றைக்கி ஜீனி போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் கிளறணும். அதுக்காக ரொம்ப கெட்டியாக இது பண்ண வேண்டாம். ஓரளவு தளர இருந்தாலே போதும். கொஞ்சம் கரண்டியில் சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் வரும். உங்களுக்கு எப்படி வருங்கிறத காட்டுறேன் நான். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்ல கரெக்டான பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் விட்டுக்கலாம். விடும்போது கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா செட் ஆகிடும். நல்லா ஃபுல்லாக நெய் தடவின டவராவால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பிஸ்தாவெல்லாம் நல்லா டெக்கரேஷனாக மேலே போட்டுட்டு அது சாப்பிடும்போது அந்த பைட் நல்லாயிருக்கும். எகெயின் நல்லா டவராவால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நெய் தடவின கத்தியில் பீசஸ் போட்டுக்கணும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். இது செட் ஆகிறதுக்கு 10 to 12 hours ஆகும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். பாதாம் பர்ஃபி, சாக்லேட் பாதாம் பர்ஃபி ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.